Hi friends, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த Google Payல புதுசா ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த அப்டேட் வந்து நிறைய தேவையில்லாத செலவெல்லாம் பண்றோம் பாத்தீங்களா? இந்த Google Pay மூலமா 10 ரூபாய், 20 ரூபாய், 5 ரூபாய், 2 ரூபாய் இந்த மாதிரி பண்றோம் பாத்தீங்களா? நமக்கே தெரியாம நாம அப்பப்ப எடுத்து கிறுக்கிட்டுருவோம். சரிங்களா? அவங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன சார் அப்டேட் அப்படின்னா, இதில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஐகான்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. சரி, அதில் என்ன வந்து ரொம்பவே ஈஸியானதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் செக் பேலன்ஸ் அது பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். அதை தவிர வேறு என்ன சார் அப்டேட் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பர்டிகுலராக ஒவ்வொன்றும் வந்து ரிசீவ் பண்ணது எப்போ, நீங்கள் சென்ட் பண்ணது எப்போ, எந்த பேங்க்லேருந்து சென்ட் பண்ணீங்க, டேட் எப்போ, ஸ்டேட்டஸு, அதாவது ஸ்டேட்டஸ்னால் கம்ப்ளீட் ஆனது, ஃபெயில்ட் ஆனது, ப்ராசஸிங்கில் இருக்கிறது அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸு. இப்போ அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் அனுப்பி கம்ப்ளீட் ஆணுச்சு அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை ஃபெயில்ட் ஆனது என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து Google Pay எப்போ ஆரம்பிச்சிங்களோ அப்போலேருந்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ராசஸிங்கில் என்ன இருக்குது அப்படின்றது கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? கம்ப்ளீட் ஆனது என்ன இருக்குது, அதாவது நீங்கள் பணம் அனுப்பும்போது அவங்களுக்கு சென்ட் ஆகிருக்கும், அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க்கு பேமெண்ட்டு மெத்தடு, சில பேர் 2 அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க Google Payல, இல்லை 3 அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. எந்த பேங்க்லேருந்து அனுப்பியிருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பேமெண்ட் மெத்தடை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்டேட் பேங்கா, இந்தியன் பேங்கா, இல்லை நீங்கள் எந்த பேங்க்கை லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த பர்டிகுலர் பேங்க் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மாதம் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்பவே தெளிவாக இதில் அக்யூரேட்டாக நீங்கள் பார்த்துக்க முடியும். சரிங்களா? இல்லை 2 பேங்க்லேயுமே இருந்து நான் எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டு, அந்த டேட் வந்து இந்த மாதம் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இல்லை லாஸ்ட்டு 30 டேஸு, இல்லை லாஸ்ட்டு 90 டேஸு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டு வேரியேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக பேமெண்ட் டைப்பு, இப்போ மணி சென்டு, நீங்கள் எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு மாதத்தில் நீங்கள் எவ்வளவு அமௌண்ட்டு சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே வியூ ஆகும். சரிங்களா? ரிசீவ் ஆனது வியூ ஆகுதுங்க. சென்ட் நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அது மட்டும் தான் இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா நம்ம அதை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பணம் அனுப்புனது மட்டும்தான் இந்த இடத்துல மாதம் எந்தெந்த மாதம் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு தெளிவாக இந்த இடத்துல வியூ ஆகும். சரிங்களா? சரி, நீங்கள் ரிசீவ் பண்ணது மற்றவங்க யாராவது உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் அப்படிங்கிறத அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாதம் யார் யார் உங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல வியூ ஆகுங்க. சரிங்களா? செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய Google Payல 2-3 அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. சில நேரத்தில் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இதுதான் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க. நீங்களே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறது தான் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஆப்ஷன் ரொம்பவே உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்குங்க. Google Payல நிறைய வீடியோ போட்டிருக்கோம். Google Pay ஒர்க் ஆகலையா, அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஆதரவு கொடுத்துருவாங்க. போயிட்டு Google Pay பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நன்றி.